அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம். சுண்டலுக்கு வந்துட்டு எதுவும் இல்லை, நம்ம காட்டின இல்லை முன்னாடியே வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுட்டு அந்த அரைச்சது வந்து தான் நம்ம டேரெக்டாக போட போகிறோம். ஸோ ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆயில் வந்து தேவையான அளவு ஊற்றிக்கலாம். ஃபோக்கஸ் பண்ணுங்க கேமராமேன், ரொம்ப கிட்ட. ஸோ ஆயில் தேவையான அளவு போட்டுட்டு வேறு எதுவுமே இல்லை, தனியாக கொஞ்சம் வெங்காயம் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க, ஆஃப்டர் நமக்கு உதவும். ஸோ இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சோன்னா அந்த கலவையை வந்து அப்படியே வந்து போர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா, இதுதான் மெயினு. ஸோ இது நல்லா வதங்கணும். இது நல்லா வந்து வதங்கி வந்துட்டு ஆயில் தனியாக அந்த பேஸ்ட் தனியாக செப்பரேட் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். அதை நான் பச்சை மிளகா போட மறந்துட்டேன், அதனால் இப்போ போடுறேன். பச்சை மிளகா அரைச்சி போடணும், நான் மறந்துட்டேன், நீங்கள் வந்து அரைச்சி போடணும். இப்போ நாங்கள் வந்து அந்த அரைச்சி ஊற்றின பேஸ்ட்டே வந்து எவ்வளோ அந்த வெங்காயம் பவர்னா கண்ணில் தண்ணி இருக்குது. ஸோ இது வந்து இப்போது இதை காட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், இது ரெண்டும் ஆயிலும் அந்த பேஸ்ட்டும் மிக்ஸாக தான் இருக்குது. ஸோ இது ரெண்டும் செப்பரேட் ஆகணும், அதுதான். அது வரைக்கும் நம்ம வந்து இதை விடணும், அப்போ தான் இந்த சுண்டல் ரெடி ஆகும். நானே என் வாழ்க்கையில் இதுதான் முதல் டைம் வந்து இந்த சுண்டல் செய்ய போகிறேன். டெஸ்ட்டுக்கு தான் வந்து என் குடும்பமே பலியாடு, எங்கள் மாமா, சித்தி, என் பாட்டி, எங்கள் அம்மா, என் 2 தம்பிங்கன்னு. ஸோ பலியாடு சிக்கிடுச்சு நண்பர்களே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பலியாடு கொடுமையாக சரவணா. ஸோ கொடுமையாக ஃபீல் பண்ணுறாங்க. இருங்க உங்களுக்கே காட்டுறேன், அந்த மூஞ்சை காட்டுற பாருங்கள். ஸோ அவ்வளோ கொடுமையாக ஃபீல் பண்ணுற இந்த ஓட்டப்பல்ல பாருங்கள், இவனை பாருங்கள். ஸோ நம்ம சுண்டல் வடித்த ஸ்டாக் வந்து நம்ம வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணி. ஸோ அந்த சுண்டலோட ஸ்டாக் வந்து நான் இங்கே போர் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டாக் வாட்டர் போட்டுட்டு அது மட்டும் நமக்கு பத்தாது, அது கம்மியாக தான் இருக்குது. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் ஒரு 150 டோட்டலாக கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 150 ml to 200 ml கிட்ட இங்கே இருக்குது. ஸோ இது வந்து நல்லா கொதிக்கணும். ஸோ தீயை இப்போ வந்து ஃப்ளேம் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இது வந்து கொதிக்கணும். ஸோ இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும் அது. ஏன் அந்த தண்ணி ஊற்றுறோன்னா அப்போ தான் அதோட டேஸ்ட் நமக்கு வரும். அப்படி அது தண்ணி இல்லைன்னா கூட நீங்கள் வந்து அதை எடுத்து வைக்க மறந்துட்டிங்கன்னா அந்த சுண்டல்லையே நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு ஒரு தண்ணி ஊற்றி கலந்து அதை போட்டுக்கோங்க, திக்னஸ் வரும். சுண்டல் போட்டுக்கலாம். நான் சொல்ல ஆல்ரெடி எங்கள் அம்மாவே குழைச்சிட்டாங்க அப்படின்னு. நான் குழைக்கிறதுக்கு அவசியமே இல்லை, நான் வந்து நசுக்கணுன்னே இல்லை, அதுவே இதுவாயிடுச்சு. ஸோ கரம் மசாலா போட்டுக்கோங்க. ஸோ கரம் மசாலா வந்து நான் கரெக்டாக இறக்க போகிற டைமுக்கு போட்டு ஒரு 5 minutes விட போகிறேன். ஸோ தண்ணி எவ்வளோ ஊற்றினேன் இப்போ அது சுண்டுது, திருப்பி வேணுனாலும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ கரம் மசாலா, ஆச்சி கரம் மசாலா அது போட்டால் தான் எக்ஸாக்ட் அந்த ஸ்மெல்லாக இருக்கட்டும், டேஸ்ட்டாக இருக்கட்டும், எக்ஸாக்டாக வரும். இது வந்து சிம்மில் இருக்குது, நல்லா இருக்குது.
நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட அப்படியே கடையில் செய்கிற மாதிரி தான் இருக்குது. அதோட டேஸ்ட்டாக இருக்குது. லைட்டாக காரம் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் காரம் கம்மி பண்ணிட்டு செம்மையாக இருக்கும். தேங்க்யூ.